ஹலோ உறவுகளே, நானாலும் உங்கள் நலமறியாவல். இன்னைக்கு நம்ம மதுரை முல்லை நர்சரியில் புதுவிதமான மூலிகை செடிகள்லாம் நம்மகிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. என்னென்ன மூலிகை செடிகளாக வந்திருக்கு, அதனோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோவில் காமிக்க போகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அதை பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க உறவுல என்னென்ன செடிலாம் வந்திருக்குது, அதனோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சிவப்பு இஞ்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஷாம்பு பிளான்ட் கூட சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து சிவப்பு இஞ்சி. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல இஞ்சி மாதிரி ஒரு கிழங்கு இருக்கும். இதை எடுத்து தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இஞ்சியும் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமுக்குனீங்கன்னா இங்கே ஷாம்பு வரும். இதுக்கு ஷாம்புக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து சிவப்பு இஞ்சியோட பிளான்ட்டுங்க. இது வந்து நம்மக்கிட்ட இப்போ புதுசாக இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருந்தீங்கன்னா அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதோட பிளான்ட் பார்த்தீங்கன்னா இது ஆல் ஸ்பைசஸ். இது வந்து இந்த இலையை எடுத்துட்டு நீங்கள் இப்படி பிச்சு இப்படி முகந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் இருக்கும். இது வந்து ஆல் ஸ்பைசஸ். இது எல்லா ஸ்பைசஸும் கலந்த மாதிரி ஒரு வாசனை வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது. பாக்கெட்டில் தளதளன்னு இருக்குது. இந்த மாதிரி கண்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து மட்டன் அந்த மாதிரி சமைக்கும் போது இதை யூஸ் பண்ணலாம். இது ஆல் ஸ்பைசஸோட இலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கிள்ளி மோந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல வாசனை வரும். இது வந்து ஆல் ஸ்பைசஸ். இது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். பக்கத்தில் இருந்தால் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மூலிகை செடிங்க. இது பார்த்துருப்பீங்க நிறைய பேர். பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா தசை ஒட்டி அப்படியே அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலையை நீங்கள் ஒரு இலையை எடுத்துட்டு நம்ம அடிபட்ட காயம் இருக்கு இல்லையா, அதில் பிளட் வர மாதிரி இருக்கும். அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி விட்டுட்டு இந்த இலையை நல்லா கசக்கி இதில் கொஞ்சமாக சாறு வரும். அந்த சாரோட வச்சு நீங்கள் புண்ணில் கட்டிட்டிங்கன்னா அடுத்த நாளே உங்கள் புண்ணு இருக்க இடம் கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு மூலிகை. இதை வந்து தசை ஒட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் தசை ஒட்டிங்க. இன்னொரு செடி வந்திருக்கு. இது வந்து கேசவர்த்தினி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம முடியெல்லாம் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இது ஒரு மூலிகை. அந்த மூலிகை தான் இது வந்து கேசவர்த்தினி. இது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வேண்டாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்கெட்டோட வரும். நல்லா கண்டு தளதளன்னு இருக்குங்க. இது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது பேர் கேசவர்த்தினி. இந்த செடி பார்த்தீங்கன்னா பன்னீர் புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரை எடுத்து வந்து நம்ம வந்து தீராத தொண்டை வலி அல்லது மலச்சிக்கல் இந்த மாதிரி இருக்கிற நோய்க்கு வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த வேரையும் இந்த இலையுமே நல்லா யூஸ் ஆகுது. இது பூவுமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இலையை சும்மா கிள்ளிட்டு நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பன்னீர் வாசனை அடிக்கும். இந்த பூவே நல்லா பன்னீர் வாசனை இருக்குங்க. இது பேர் பன்னீர் பூச்செடி. இது வந்து நம்மக்கிட்ட இருக்குது, அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இதுவும் மூலிகைக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த மூலிகை செடி நம்மகிட்ட இப்போ புதுசாக வந்திருக்குங்க. ஆன்லைனில் வேணால் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து நம்ம நர்சரியில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பன்னீர் புஷ்பம். இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா மருகுலே நிறைய டைப் மருகு இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் மருகு. இது நல்ல ஸ்மெல் இருக்கும். இது மாலையில் வச்சு கட்டுற மருகுலே நிறைய டைப் மருகு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுவும் மாலையில் வச்சு கட்டுவாங்க. இல்லை நீங்கள் ஹெர்பலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வளரக்கூடிய ஒரு பிளான்ட். நல்லா அடர்த்தியாக வரும். இது அழகாக குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் பூ கூட வருங்க. இது நல்லா ஸ்மெல்லும் இதில் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு இலையை கிள்ளிட்டு நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து மருகுங்க. இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது புதுசாக வந்திருக்குங்க. இது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வேணால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பக்கத்தில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது நம்மகிட்ட அவைலபிள். இந்த செடி பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை. இது பிரியாணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இலை தான். இதை இலையை நீங்கள் காய வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி பச்சையாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலையும் நம்ம பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க, பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க. இந்த இலை நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணுன்றவங்க ஒரு நர்சரி வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. இது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது பிரிஞ்சி இலை. இது பார்த்தீங்கன்னா நம்ம கிராம்பு நிறைய பேர் தெரியும், வாங்கியிருக்கீங்க கடையில். அதோட பிளான்ட் தான் இது. இந்த கிராம்பு பிளான்ட்டு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஆன்லைனில் வேணால் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இலையும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. கிராம்பு மரம். இது பார்த்தீங்கன்னா வசம்பு. இதுவும் நம்மகிட்ட புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு. இது வசம்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பேரை கூட சொல்ல மாட்டாங்க. இது பேர் சொல்லாதது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு பேர் வசம்புங்க. இதில் அடியில் ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும். இந்த கிழங்கை எடுத்து நீங்கள் குழந்தைங்களுக்கு பசி இல்லாமல் இருக்கும் அல்லது வயிற்று வலியோடு இருக்கும், அதனால் சின்ன பிள்ளைங்களாம் பாலில் உரசி அல்லது சுடு தண்ணீரை உரசி நம்ம கொடுத்து தூங்க வைப்போம். அதோட கிழங்கு தான். இதில் நிறைய பயன்கள்லாம் இருக்குது. இது வந்து நம்மகிட்ட ஃப்ரெஷ்ஷாக செடி கூட நீங்கள் வளர்க்கலாம். வாங்கினீங்கன்னா பக்கத்தில் இருந்து நிறைய ரூட் போட்டு பக்கத்தில் கிழங்கு வரும். நீங்கள் இதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். காய வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு அல்ல உங்களுக்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செடி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது பேர் வசம்பு. இதுவும் நம்மகிட்ட ஆன்லைனில் கிடைக்கும். வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து நம்ம நர்சரியில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் மிளகு செடி பார்த்துருப்பீங்க. கொடியாக தான் வரும். இது பார்த்தீங்கன்னா செடியிலே வளரக்கூடிய ஒரு மிளகு. இது வந்து செடி மிளகுன்னு கூட சொல்லுவாங்க. பாருங்கள், சின்ன செடியிலே நல்ல காய்கள்லாம் வந்திருக்கு.
இங்கே பாருங்கள், சின்ன செடியிலே காய் வந்திருக்கு. இதுக்கு தான் செடி மிளகு. செடியிலே காய்க்கக்கூடிய ஒரு மிளகு. நீங்கள் தொட்டியில் ப்ரோ பேக்கில் அந்த மாதிரி கூட வச்சு வளர்க்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம். அந்த மாதிரி ஒரு மிளகுங்க, செடியில் காய்க்கக்கூடிய ஒரு மிளகு. இங்கே பாருங்கள், நிறைய காயோடு இருக்குது. இந்த மாதிரி செடி தான் நம்மகிட்ட வரும். ஆன்லைனில் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க, இல்லை பக்கத்தில் இருந்தீங்கன்னா அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது செடி மிளகுங்க. இதுக்கு நிறைய இடம் தேவைப்படாது. நீங்கள் கொடியில் ஏற்ற ஒன்றுன்னு கிடையாது. சின்ன செடி தான், செடியிலே காய்க்கக்கூடிய ஒரு மிளகுங்க. இதுவும் செடி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க நம்ம நர்சரியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. இது செடி மிளகு. இது பார்த்துருப்பீங்க, வெட்டி வேருங்க. வெட்டி வேர் பார்த்தீங்கன்னா அந்த அடியில் நிறைய வேர்லாம் இருக்கும். நிறைய சோப்புக்கு யூஸ் பண்ணுறது, இல்லை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறது, தோல் அலர்ஜிக்கு யூஸ் பண்ணுறது, நம்ம தண்ணியில் ஊற வச்சு குடிக்கிறது, இந்த மாதிரிக்கெல்லாம் நிறைய பயன்படுது. இது வந்து ஒரு மூலிகை தான். அது வெட்டி வேருன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய அந்த ஒரு குட்டி குட்டி வேராக இருக்கும். அந்த வேரை எடுத்து காய வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி நிறைய பேர் வந்து இதை ஹெர்பலுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வெட்டி வேர் நம்மகிட்ட. இது ஒன்று வச்சிங்கன்னா போதும், புல்லு மாதிரி தான் வளர்ந்துக்கிட்டே போகும். இது நிறைய நம்மளுக்கு இது நிறைய யூஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேரை வந்து நல்லா தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு, இந்த ஊற வச்ச தண்ணியை எடுத்து நீங்கள் வடிகட்டி குடிச்சிங்கன்னா தண்ணி தாகம், நம்ம சோர்வாக இருக்க அந்த டயர்டாக இருக்கிறதெல்லாம் போகும். அதுக்காக இந்த இதை யூஸ் பண்ணுறோம். நிறைய ஸ்கின் அலர்ஜி கூட யூஸ் பண்ணுறாங்க. இது தாங்க வெட்டி வேறு. வெட்டி வேறு நம்மகிட்ட கிடைக்கும். வேணுன்றவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருந்தீங்கன்னா நம்ம நர்சரியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் வெட்டி வேறு. இது நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நாகதாளின்னு சொல்லுவாங்க. இந்த நாகதாளி நம்மகிட்ட கிடைக்குங்க. இது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க நான் நர்சரியில் கலெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை வேணும்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், நல்லா தளதளன்றது கண்டு. இதுக்கு பேர் நாகதாளிங்க. இது நம்மகிட்ட கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நன்னாரி வேருங்க. நீங்கள் நிறைய பேர் வெயில் காலத்துலலாம் நன்னாரி சர்பத்லாம் குடிப்பீங்க இல்லையா, அந்த நன்னாரி செடி தான் இது. இந்த நன்னாரி செடியோட வேரை எடுத்து நீங்கள் தண்ணியில் கொஞ்சமாக போட்டுட்டு நீங்கள் தண்ணியை வடிகட்டி குடிச்சிங்கன்னா நல்லா அந்த நம்ம வெயில் காலத்தில் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நல்லா சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு வேருங்க. இந்த வேரை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து தண்ணியில் போட்டு குடிக்கலாம். இந்த செடி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க, அல்லது பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நன்னாரி பிளான்ட்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இது புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. நீங்கள் பாருங்கள், இது நன்னாரி பிளான்ட் பேர் பார்த்தீங்கன்னா கள்ளி முல்லையான்னு சொல்லுவாங்க, கட்டக்கரமம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுவும் நம்மக்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக உடச்சி நீங்கள் சாப்பிட்லாம். நிறைய பேர் கிராமத்தில் பார்த்துருப்பீங்க. இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக உடச்சிட்டு அப்படியே கழுவி சாப்பிடுவாங்க. இது பிரண்டையோட சேர்ந்தது தான். இந்த பிளான்ட்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது நல்லா சட்னி வைக்கலாம், நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லை புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப இது மூலிகை கள்ளி முல்லான்னு சொல்லி நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க. கள்ளி முல்லையான் இதுவும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. வேணுன்றவங்க வந்து நீங்கள் நம்ம நர்சரியில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது அவைலபிளாக இருக்குங்க. ஆன்லைனில் வேணால் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வரும், நீங்கள் வச்சு ப்ரீட் பண்ணிக்கலாம். இது நம்மகிட்ட கள்ளி முல்லையாங்க. இது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்மேரி வந்திருக்குங்க. ரோஸ்மேரியும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ரோஸ்மேரி வேணும்னாலும் நம்மகிட்ட நர்சரியில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஆன்லைனில் வேணால் ஆர்டர் பண்ணிக்கோங்க, இல்லை பக்கத்தில் இருந்தீங்கன்னா அது நேரில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் ரோஸ்மேரி. இது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. எத்தனை நிமிஷம் ஓடி இருக்குது? 9 நிமிஷமா? இது பார்த்தீங்கன்னா மருகுங்க. இது நம்ம மாலையில் கூட வச்சு கட்டுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய டைப் மருகு இருக்குது. இன்னொரு டைப் ஆஃப் மருகு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டில் ஒன்று காமிச்சேன். இது ரெண்டாவது ஒரு டைப் மருகு. இது நல்ல வாசனையாக இருக்குங்க. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், இது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி பெரிய பாட்டில் வருது. வேணும்னாலும் நீங்கள் பெரிய பிளான்ட்டாக வாங்கிக்கலாம், சின்னதாக வேணாலும் சின்னதாக வாங்கிக்கலாம். இது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பிளான்ட்டு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இது வந்து மருகுங்க. ஆன்லைனில் வேணாலும் வாங்கிக்கலாம், அல்லது நம்ம நர்சரியில் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ. லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குங்க. வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், அல்லது பக்கத்தில் இருந்து வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.